ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைன் வீடியோவில் பார்ட் 2 வீடியோ தான் போட போகிறேன். அது என்ன பார்ட் 2 வீடியோன்னு பார்க்குறீங்களா? பார்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபெயிண்ட் லைன்னா என்ன, ஃபெயிண்ட் லைனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு எத்தனை நாளில் நம்ம எடுத்து அந்த ஃபெயிண்ட் லைன் தெரியுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். பட் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைனு எனக்கு எப்படி இருந்ததுன்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். இப்போ நான் ஃபெயிண்ட் லைனை பற்றி கிளியரான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், என் சேனலுக்கும் எனக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கார்டு ஆக்சுவலி. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கோடு வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இது காமனாக எல்லாருக்குமே வரும். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு, பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? அந்த டீ சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட் கோடு. வித்தின் 5 மினிட்ஸில் எனக்கு வந்தது. ஓகேங்களா? 5 மினிட்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சதே இந்த கோடு. எடுத்தோடனே எனக்கு எதுவுமே தெரியல, பிளாங்காக தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் 1 or 2 hours கழித்து தெரியறது கிடையாது. 5 மினிட்ஸில் தெரியுது பார்த்தீங்களா? அது மட்டும்தான் ஃபெயிண்ட் லைன். ஓகேங்களா? இந்த டவுட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். 1 or 2 hours கழித்து தெரிஞ்சதுன்னா அது வந்து ஃபெயிண்ட் லைன் கிடையாது. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அது வந்து ஃபெயிண்ட் லைன். அதோட கோடு உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதை விட இது ரொம்ப லைட்டாக இருக்குது, ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகிற அளவுக்கு இருக்குது. சில கார்டு பார்த்தீங்கன்னா கேமராலே கேப்சர் ஆகாது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் லைனாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி அது கிட்டோட ஃபால்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது கிட்டோட பிராண்டு சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ நான் இன்னொரு கார்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஆஃப்டர் 48 hours கழித்து நான் எடுத்தது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டேட் தள்ளி போய் ஒரு 1 வீக்கில் எடுத்தது. எனக்கு வந்து டிலே பீரியட்ஸ்னவே இது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக, எனக்கு அப்போ தான் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ இயர்லி ப்ரெக்னென்சியில் எனக்கு காட்டுது. ஓகேங்களா? ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற இந்த கார்டில் இது வந்து 48 hours கழித்து நான் திரும்ப எடுக்கும்போது அதை விட இது டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% அது டார்க் இருக்குது. ஒரு 15%, 15% அது வந்து டார்க் இருக்குது அந்த கோடை விட. ஓகேங்களா? நமக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியுது, ப்ளஸ் ஃபோனில் கேமராவில் எடுக்கிற அளவுக்கு தெரியுது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை விட நல்ல விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் எடையை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியல அளவுக்கு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கோடு அளவுக்கு டார்க் இருக்காது. அதுதான் ஃபெயிண்ட் லைன். ஓகேங்களா? அப்போனா எனக்கு ஹெச்சிஜி வந்து டபுள் ஆகிட்டே வருது. நமக்கு ஹெச்சிஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு எடுக்கிறீங்கன்னா அடுத்த 48 ஹவர்ஸில் அது டபுள் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு 100னா அடுத்து உங்களுக்கு வந்து 200, அடுத்து ஒரு 48 ஹவர்ஸில் அது 400, அடுத்து வந்து 800. இந்த மாதிரி டபுளாக ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? அது டபுள் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து உள்ளே செக்ரேட் ஆகும். அந்த ஹெச்சிஜி வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு கார்டில் வந்து கிளியராக தெரியும். இதுதான் என்னோடய தேர்டு கார்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்டு கார்டு நல்லாவே டார்க்காக இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட் கார்டை விட, செகண்ட் கார்டை விட தேர்டு கார்டு நல்லாவே டார்க்காக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கார்ட்லேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட 4 days கழித்து எடுத்தது. செகண்ட் கார்டுக்கு அப்புறம் ஒரு 48 hours கழித்து நான் எடுத்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு 2 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது டார்க் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஃபெயிண்ட் லைன் கிடையாது. அது வந்து ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு லைட்டாக ஹெச்சிஜி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கலாம், மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம், இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. அது இப்போ என்னோடய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லைட் லைனு அது ஒரு 20% அளவுக்கு டார்க் இருந்தது. அதை விட பார்த்திங்கன்னா அடுத்து 40%, அடுத்து 60%. இந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா டார்க் ஆகிட்டே போகும். ஒருவேளை உங்களுக்கு எப்பயுமே லைட்டாகவே வருதுன்னா நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் தான். ஓகேங்களா? ஏன்னா இத்தனை % ஆஃப் ஹெச்சிஜி நமக்கு உடம்புல இருக்கணும். அந்த இல்லைன்ற பட்சத்துக்கு தான் அது வந்து நெகட்டிவ் வரும். ஓகேங்களா? எனக்கு இது பார்த்தீங்கன்னா நான் போவே இல்லை. ஆக்சுவலி ப்ளட் டெஸ்ட்டே எடுக்கல, எனக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்டப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்பப்போ ஃபெயிண்ட் லைன் வரும், எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும். பட் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கார்டுக்கு அப்புறம் செகண்ட் இது எனக்கு கொஞ்சம் டார்க் ஆகும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு.
ஸோ நான் 3rd கார்டும் எடுத்தேன், 4th கார்டும் எடுத்தேன். ஆக்சுவலி மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார்டு கிட்ட நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை இப்போ வீட்டில் போய் நம்ம கார்டு கேட்டால் நார்மலாகவே நம்ம ஹஸ்பண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சும்மா கார்டு டெஸ்ட் பண்ணி பார்க்காத. ஏன்னா எனக்கும் ஒரு 7 இயர்ஸ் பேபி இல்லாமல் இருந்திருக்கேன். எல்லாருமே நான் அப்படி தான் சொன்னாங்க, சும்மா கார்டு கேட்காத, ப்ரெக்னென்ட்லாம் இருக்காதுன்ற மாதிரியே நமக்கு நெகட்டிவாக பேசுவாங்க. ஸோ கார்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்டு செக் பண்ணுங்கள், ஃபெயிண்ட் லைன் வருதா, இமீடியட்டாக போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க. அதில் மைல்டாக HCG உங்களுக்கு வந்திருந்தாலும் அதில் வந்து பாசிட்டிவ் சொல்லிடுவாங்க. மீறி உங்களுக்கு சொல்லலையா, டேரெக்டாக டாக்டரை போய் பாருங்கள். டாக்டரை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு ஃபைனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். பாசிட்டிவாக இருந்தாலும் டாக்டரை பாருங்கள், நெகட்டிவாக இருந்தாலும் டாக்டரை பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் பேபி இல்லையோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பேபி இருக்கும். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்னை உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு இல்லை அக்கா மாதிரி நினச்சிட்டு என்கிட்ட இருந்து டவுட் கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? பாய்.